தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக நண்பர் ஒருத்தர் வந்து பையனுக்கு காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாரு. சரி, அதுக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்களும் நண்பர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். 30 கிலோ பிரியாணி போட போகிறோம், மட்டன் பிரியாணி. ஸோ அது எப்படி செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஒரு 11 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறேன், எவ்வளோ போடுறேன் அப்படிங்கிற அளவு எல்லாமே கிளியராக சொல்லியிருப்பேன். இதே அளவு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் போர் அடிக்காமல் கடைசி வரைக்கும் கேளுங்க. ஸ்பாட்டுக்கு போன உடனே டக்குன்னு வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கட் பண்ணி முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக டைம் எடுக்காமல் மழை வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டாவை வச்சு அடுப்பு பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றி பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட ஆரம்பித்தோம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு 200 கிராம் அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ 30 கிலோவுக்கு வந்து 6 லிட்டர் எண்ணெய் நம்ம ஊற்றிருந்தோம். அண்டு பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கிலோவுக்கு 1 கிராம் அப்படிங்கிற கணக்கில் 30 கிலோவுக்கு 30 கிராம் பட்டை, 30 கிராம் லவங்கம், 30 கிராம் ஏலக்காய் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா போட்டிருந்தோம். அன்னாச்சி பூ எல்லாமே போட்டிருந்தோம். ஸோ போட்டுட்டு பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு 10 கிராம் அப்படிங்கிற கணக்கில் 30 கிலோவுக்கு 300 கிராம் அப்படிங்கிற கணக்கில் பச்சை மிளகா நம்ம போட்டிருந்தோம். போட்டு நெக்ஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போட்டிருந்தோம். ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி அப்படிங்கிற கணக்கில் நம்ம போட்டிருந்தோம். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இஞ்சி பூண்டு போட்டிருந்தோம். இஞ்சி வந்து ஒரு கிலோவுக்கு 100 கிராம் அப்படிங்கிற கணக்கில் போட்டிருந்தோம். பூண்டு வந்து 50 கிராம் அப்படிங்கிற கணக்கில் 1,4 கிலோ பூண்டு, 1,5 கிலோ பூண்டும் 3 கிலோ இஞ்சியும் வந்து அரைச்சி போட்டிருந்தோம். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா கோல்டிஷ் ஆனதுக்கப்புறம் மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா மட்டன் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மட்டன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கனாக்கா மிளகாத்தூள் வந்து போட்டுட்டேன். ஸோ மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 250 கிராம் நான் வந்து போட்டிருந்தேன். 250-300 கிராம் வரைக்குமே போடலாம். அது நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இதில் எந்த எக்ஸ்ட்ரா கலர் பவுடருமே ஆட் பண்ணலை. ஸோ இருக்கிற மசாலா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன். கூட தனி மிளகாத்தூள் மட்டும்தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ மட்டன் நல்லா வதங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அரிசியை கிளியராக தெளிவாக அளந்துக்கணும். ஸோ அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம துளசி அரிசி தான் எடுத்துருந்தோம். பிரியாணிக்கு வந்து பாஸ்மதிக்கு அடுத்ததாக ரொம்பவே நல்லாயிருக்க ஒரு அரிசி, பாஸ்மதியை விடவே நல்லாயிருக்க ஒரு அரிசி அப்படின்னு சொல்லலாம், துளசி பிரியாணி அரிசியை. ஸோ அந்த அரிசி நம்ம அளந்துக்கிட்டோம். மொத்தம் இப்போ நான் ஊற்றுற பாத்திரத்தால் 3 பாத்திரம் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக வந்துச்சு 30 கிலோ அரிசி. அப்போது ஒரு குண்டா வந்து பார்த்திங்கனாக்கா 10 கிலோ வந்து பிடிக்குது. ஸோ எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு 1க்கு 1.5 தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ இதால் 3 குண்டா அரிசி வந்துச்சு. இப்போ நான் 4.5 குண்டா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜில் லெமன் ஆட் பண்ணிட்டேன். நான் ஒரு 15 லெமன் வந்து பார்த்திங்கனாக்கா ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸான லெமனாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதே ரேஷியோ நீங்களும் ஆட் பண்ணுங்கள், உண்மையிலே நல்லாயிருக்கும். இதுக்கு நடுவில் தயிர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆட் பண்ணியிருந்தேன். தயிர் வந்து ஒரு 8 லிட்டர் கிட்ட நான் ஆட் பண்ணியிருந்தேன். மசாலாவுக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. சால்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 30 கிலோ சிப்பத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 1 கிலோ கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த ரேஷியோவில் கணக்கு பண்ணி போட்டுக்கலாம். 1 கிலோ ஃபுல்லாக போடாமல் ஒரு 80% போட்டுட்டு கொஞ்சம் கவரில் வச்சுட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சில சால்ட் வந்து ரொம்ப கரிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில சால்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சப்புன்னு இருக்கும். இதுக்கு மத்தியில் மசாலா வேகிறதுக்குள்ளே நம்ம தயிர் பச்சடி போடலான்னு பிளான் பண்ணோம். தயிர் பச்சடி போடுறதுக்கு சால்ட் உப்பு இல்லை. ஸோ அந்த தூள் உப்பு வாங்குறதுக்கு என் நண்பர்கள் எல்லாமே அங்கே இங்கே அலைஞ்சு தெரிஞ்சு கடன் வாங்கிட்டு வந்துருக்காங்க. அதையும் நம்ம கேமராமேன் ஜூம் பண்ணிலாம் படம் எடுத்து வச்சுருக்காரு. பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நான் லிஸ்ட்டில் தெளிவாக தான் போட்டு கொடுத்துருந்தேன். கல் உப்பு, தூள் உப்பு எல்லாமே போட்டு கொடுத்துருந்தேன். நான் அவர் வாங்கும்போது கவனிக்காமல் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. அதனால் அந்த ஸ்பாட்டில் எல்லாத்தையும் போய்ட்டு கடன் வாங்க வேண்டிய நிலைமை வந்து உருவாகி விட்டது. ஒரு வழியாக அங்கே எங்கேன்னு தெரிஞ்சு கேட்டதில் ஒரு நார்த் இந்தியன் வந்து எங்கேயோ டூர் போகிறவங்க அந்த ஓரமாக சமைச்சிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்கக்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ வாங்கிட்டு வந்து மசாலா உப்பு போட்டு தயிர் பச்சடி எல்லாம் போட்டு ஓரமாக எடுத்து வச்சாச்சு ரெடியாக. அடுத்தது இப்போ பிரியாணி என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வட்டாக்கிட்ட வந்தோம். ஸோ நண்பர் வந்து கிண்டுறாரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சிக்கன் பிரியாணி அப்படின்னா தண்ணி கொதித்த உடனேயே நம்ம வந்து அரிசியை போட ஆரம்பிச்சிடலாம், இல்லைனா சிக்கன் உடையும். ஆனால் இது வந்து பார்த்திங்கனாக்கா மட்டன் பிரியாணி, அதனால் மட்டன் நல்லா வந்து பார்த்திங்கனாக்கா வேகணும். நம்ம வீட்டில் 1 கிலோ 2 கிலோ செய்யும் போது குக்கரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி பண்ணுவோம்.
பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதால நல்லா ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மட்டனை வேக விடணும். அது மட்டனை பொறுத்து. நம்ம போட்டது வந்து ரொம்ப பெரிய ஆடு, முத்தின ஆடு. அதனால் பீஸி கொஞ்சம் சின்னதாக போட சொல்லியிருந்தோம். ப்ளஸ்ஸு நல்லா பாயில் பண்ணவும் நம்ம டைம் கொடுத்து மூடி மட்டன் வந்து வேக வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30% கிட்ட பாயில் ஆயிருந்தது. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து வேக வச்சுருந்தோம். இதுக்கு நடுவில் நம்ம அரிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தோம். என்னடா கையில் அள்ளி போடுறான்னு பார்க்காதீங்க. அரிசி வடிக்கிறதுக்கு வடிகூடியும் சொல்லியிருந்தேன். அதையும் நண்பர் வந்து மறந்துட்டு வந்துட்டார். இது பெருசாக நம்ம குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இருக்க பரபரப்பில் ஒரு சில விஷயங்கள் மறக்க தான் செய்யும். ஒரு வழி அரிசி போட்டு முடிச்சதுக்கப்புறம் அரிசியை நல்லா கலக்கி விட்டுட்டோம். எப்பவுமே பிரியாணியை கிண்டும் போது இந்த மாதிரி சாஃப்டாக தான் கிண்டணுமே தவிர போட்டு கிண்டிக்கினே வந்து பார்த்திங்கனாக்கா இருக்கக்கூடாது. ஒரு கிண்டிட்டு மூடியை போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் அரிசி போட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வைக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வந்து பார்த்திங்கனாக்கா வச்சுட்டோம். வச்சு இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கனாக்கா அரிசி ஓரளவுக்கு பாயில் ஆகிடுச்சு. திரும்ப ஒரு கிண்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா வட்டாக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா புகை ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அடி பிடிக்காமல் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா இது கொஞ்சம் லைட்டாக அரிசியை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் சாதத்தை. இதுக்கு நடுவில் எல்லோரும் ஒரே ஃபன்னு தான். என்ன தான் வெளியே போய்ட்டு செஞ்சாலும் நண்பர்கள் கூட ஒன்றா சேர்ந்து ஒன்றா கூடி சமைச்சு சாப்பிட்ற ஒரு ருசியே வந்து தனி தான். அது இல்லாமல் அங்கே இருக்க அந்த நகைச்சுவைக்காகவே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம போடலாம். இவர் செஃப் தாமு மாதிரி வெங்கடேஷ் பட் மாதிரி ஸ்மெல்லை வச்சே கறி வந்துருச்சு அப்படின்னாரு. அது ஒரு நகைச்சுவையாக இருந்துச்சு. என்னுடைய மனைவி அதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த மாஸ்டர் இந்த மாதிரி செக் பண்ணுவார், நீங்கள் செக் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, செஃப் தாமு வந்து கறி வந்துருச்சு, அரிசி போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டாரு. ஒரு வழியாக தண்ணி வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம தம்மு போட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது கூட நீங்கள் வந்து தம் போட ஆரம்பிச்சிடலாம். நான் அரிசி ரொம்ப ட்ரையாக இருக்குது, தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததால் தான் நான் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டியது போச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோன்னா ஃபாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்ம தம் போட போகிறோம். அரிசிலாம் சமமாக்கி விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூடியை போட்டு தம் போட போகிறோம். தம் போட்டு தம்மில் ஒரு 20 நிமிஷம் இருந்துச்சுன்னா கரெக்டாக குக்கிங்கில் இருக்கும். நீங்கள் தம் போடும்போது அரிசியாக இருக்க மாதிரி தான் தெரியும். நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். மூடி தம்மு போட்டிங்க அப்படின்னாக்கா தம்மில் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வெந்துடும். அதுவும் துளசி அரிசிலாம் ரொம்ப அப்படியே பூ மாதிரி வந்துடும். ஸோ தம் போடும்போது மேலே நெருப்பு அள்ளி போட்டுட்டு கீழே இருக்க நெருப்பு எல்லாமே சுற்றி ரிங்கு மாதிரி கட்டிடணும். வட்டாவுக்கு கீழே ஒரு நெருப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். சாதம் மினிமம் ஒரு 4லேருந்து 5 பிரியாணியாவது வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அடியில் இருக்க நெருப்பெல்லாம் டக்குன்னு நான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் கூட ஃபாஸ்ட்டாக டக்குன்னு தம் போடணும். ஏன்னா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இருக்க நெருப்பெல்லாம் மேலே எடுத்து போட்டுட்டு சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா ரிமைனிங் இருக்க நெருப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு மாதிரி வட்டாவுக்கு வெளியில் சர்க்கிளாக என்ன பண்ணணும் அப்படின்னா இழுத்து கலைச்சி விட்டுறணும். அடியில் மெயினாக வட்டாவுக்கு கீழே ஒரு நெருப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடிப்பிடிச்சதுன்னா என்டையர் பிரியாணியுமே வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நண்பர்கிட்ட சொல்லியிருக்கேன், இவர் பண்ணுறாரு பாருங்கள், இந்த மாதிரி சுற்றிரும் அடியில் இருக்க நெருப்பை இழுத்து வெளியே ரிங்கு மாதிரி வச்சிடணும். இந்த டைமில் சாப்பிட்றதுக்கு நான் விஷயங்கள்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ என்னுடைய பையன் வந்து அங்கே இல்லாத சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான். தார்பாய் எல்லாமே கீழே போட்டுட்டு ஒரு வழியாக 23 நிமிஷத்துக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நான் ஒரு 25 மினிட்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஏன்னா அரிசி கொஞ்சம் விரைச்சிட்டு இருக்க மாதிரி இருந்ததால் ஒரு 5 மினிட்ஸ் சேர்த்தே கொடுத்துருந்தேன். ஆனால் 20 நிமிஷம் தம் கொடுத்தா போதும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதில் எந்த ஒரு கலர் பவுடரையுமே நம்ம ஆட் பண்ணலை. ஏன்னா நம்ம எண்ணெயிலே வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு எக்ஸஸாக கலர் பவுடர் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா புதினா கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய கட்டு எடுத்து வச்சிடணும். அதில் கட் பண்ணி பாதியை வந்து மசாலா வதக்கும் போதே போட்டுக்கணும். மீதியை வந்து கட் பண்ணி பொடியே கட் பண்ணி லாஸ்ட்டில் தம் உடைக்கும் போது நம்ம போட்டுக்கலாம். போட்டு இதில் நெய் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 1 லிட்டர் நெய் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறேன் 30 கிலோவுக்கு. ஸோ 1 லிட்டரு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். 1 லிட்டருக்கு மேலே போச்சுனாலும் ரொம்ப நெய் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும், திகட்டுற மாதிரி இருக்கும். 1 லிட்டர் கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வினிகரோ எந்த ஒரு விஷயமே எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணல. ஏன்னா லெமன் ஒரு 20 லெமனுக்கு மேலே நான் ஆட் பண்ணதால் வினிகர் நான் ஆட் பண்ணலை. ஸோ அதுவே அந்த ரைஸுக்கான ஒரு நல்ல ஒரு பதத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துரும். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி புதினா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நெய்யை ஆட் பண்ணிவிட்டு இப்போ தம்மை நம்ம வந்து உடைக்க போகிறோம். ஸோ தம்மை உடைக்கும் போது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அப்படியே ஒரே மாதிரி கிண்டாமல் அடியிலேருந்து பொறுமையாக சாதத்தை உடைச்சி எடுக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க கறியும் சரி
ரைஸும் சரி உடையாமல் குழையாமல் இருக்கும். ஸோ இப்போ எப்படி உடைக்கிறதுன்னு பாருங்கள். ஓகே, தம்மு உடைக்கும்போது இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உடைக்கணும். அடியிலேருந்து லைட்டாக தூக்கணும். துடுப்பை இப்படி வச்சு நம்ம கிண்டுற மாதிரி இது பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் தூக்கி விடணும். நல்லா பாருங்கள், அடியிலேருந்து நான் கிண்டுறேன். ஆனால் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சாதம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக பயங்கர டெம்ட் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அங்கே இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கர டெம்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே சாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கும் சரி அதோடைய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஓவராலாக. ஸோ நாங்கள் செய்ய ஆரம்பித்த நேரம் அங்கே கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. உண்மையிலேயே நான் நிறைய இடத்துல பிரியாணி செஞ்சாலும் ரொம்ப ரசித்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல்லாக எங்கள் நண்பர்கள் இருந்தாங்க. நண்பர்கள் கூட பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு ரொம்பவே ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் நடந்துச்சு. ப்ளஸ் பயங்கரமாக மழை வர மாதிரி இருட்டிக்கிட்டு லைட்டாக தூரல் போட ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் டக்குன்னு தம்மு உடைச்சி சாதத்தை போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் போய்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ப்ளஸ் நாங்களும் நண்பர்கள்லாம் ஒரு பேஷனில் தனியாக வந்து உட்காந்துக்கிட்டோம். எல்லாருமே ரொம்பவே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க, கண்டிப்பாக பிரியாணி நல்லா வரும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். See you on the next video. Thank you so much. Bye bye.